Hello everyone, welcome to Advanced SEO Tutorials. இந்த வீடியோவில் நம்ம Robot.txt அப்படின்னா என்ன, அப்புறம் இதை யூஸ் பண்ணுறதுனால எந்த மாதிரியான SEO பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்மளுடைய வெப்சைட்டுக்கு கிடைக்கும், அப்புறம் ஃப்ரீ ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி எப்படி இந்த Robot.txt ஃபைலை ஜென்ரேட் பண்ணி அதை சர்வரில் அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் Robot.txt அப்படின்னு என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பேசிக்காக இந்த Robot.txt ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான். இதில் எந்த ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜுமே இருக்காது. ஸோ இந்த ஃபைலோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்கிற பேஜஸ், அதாவது எந்த பேஜ் நீங்கள் சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் பண்ணலாம், எந்த பேஜ் நீங்கள் சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வெப் க்ரோலருக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜ் வச்சுருப்பீங்க. அதில் யூசருக்கான லாகின் பேஜ் இருக்கும், அப்புறம் ஒரு சில ப்ரைவேட் பேஜஸ் எல்லாமே நீங்கள் அந்த பர்டிகுலர் யூசர்ஸ்க்கு வச்சுருப்பீங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் ஆகாமல் இந்த Robot.txt ஃபைல் மூலிமா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஈவன் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற மீடியா ஃபைல்ஸை கூட நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணாமல் வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இமேஜஸ், பிபிடிஸ், அப்புறம் PDF ஃபைல்ஸ், இது எல்லாமே நீங்கள் சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் ஆகாமல் பார்த்துக்க முடியும். அப்புறம் பேசிக்காக இந்த Robot.txt ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோபோட் எக்ஸ்க்ளூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேர்டை நீங்கள் மெமரி பண்ணி வச்சுக்கோங்க, ஏன்னா இது கண்டிப்பாக இன்டர்வியூ கொஸ்டினில் கேட்பாங்க. ஸோ வாட் இஸ் Robot.txt ஃபைல் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இட்ஸ் அ ரோபோட் எக்ஸ்க்ளூஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் இதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்க வேண்டியிருக்கும். அப்புறம் இந்த Robot.txt ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா பப்ளிக்காகவே அவைலபிளாக இருக்கும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் simplifiedelearning.in அப்படின்ற வெப்சைட்டில் போயிட்டு /robot.txt அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கான Robot.txt ஃபைலை நீங்கள் பார்க்க முடியும். ஈவன் இது எல்லா வெப்சைட்டுக்குமே அப்ளிகபிள் தான். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் பப்ளிக்காக தான் வச்சாகணும். நீங்கள் ப்ரைவேட்டில் போட்டிங்க அப்படின்னா அப்போ வெப் க்ரோலராலையும் அந்த ஃபைலை ரீட் பண்ண முடியாது. ஸோ இதோட மெயின் யூஸ் என்ன அப்படின்னா உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற பேஜஸ் எது இண்டெக்ஸ் பண்ணும், எது இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம வெப் க்ரோலருக்கு கொடுக்கறது தான். அடுத்து எப்படி இந்த Robot.txt ஃபைல் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த Robot.txt ஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்ட்ரக்சரில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த Robot.txt மேக் பண்ண ஆல்ரெடி ஃப்ரீ டிஃபைன் கீவேர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணி நமக்கு தேவையான காம்பினேஷனில் நம்மளுடைய Robot.txt ஃபைலை நம்ம மேக் பண்ணிக்கலாம். இங்கே மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணுற 5 ஃப்ரீ டிஃபைன் கீவேர்ட்ஸ் வந்து நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஏஜென்ட், அதுக்கப்புறம் டிஸ்அலோ, அப்புறம் ஹலோ, அப்புறம் க்ரோல் டிலே, அதுக்கப்புறம் சைட் மேப். சரி வாங்க இதை பற்றி ஒன் பை ஒன்னாக டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் யூசர் ஏஜென்ட்டை பற்றி பார்ப்போம். எல்லா சர்ச் இன்ஜினுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் ஏஜென்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கூகுள், பிங், MSN, ட்விட்டர், ஆப்பிள், இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூசர் ஏஜென்ட் தான். ஸோ எந்தெந்த சர்ச் இன் அவங்களுக்குன்னு ஒரு சர்ச் பாட்டை வச்சுருக்காங்களோ அந்த சர்ச் பாட் எல்லாமே யூசர் ஏஜென்ட் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கோட் கொடுத்துருக்கேன், யூசர் ஏஜென்ட் : ஸ்டார் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார் அப்படின்னா நீங்கள் எல்லா யூசர் ஏஜென்ட்டுக்கும் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டை க்ரோல் பண்ண அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஒரே ஒரு சர்ச் இன்ஜினுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ அந்த சர்ச் இன்ஜினுக்கான பாட்டோட நேமை இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கூகுள் பாட் கொடுக்குறீங்க அப்படின்னா அப்போ கூகுளோட சர்ச் இன்ஜினில் மட்டும் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற பர்டிகுலர் URL இல்லைனா இமேஜ் இதை நீங்கள் டிஸ்அலோ பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அந்த பர்டிகுலர் பேஜ் வந்து சர்ச் இன்ஜினில் அப்பியர் ஆகாது. ஸோ இப்போ உங்களுக்கு யூசர் ஏஜென்ட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கும். அடுத்து டிஸ்அலோ. இந்த டிஸ்அலோ ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ப்ரைவேட் பேஜஸ் இல்லைனா ப்ரைவேட் ஃபோல்டர்ஸை நீங்கள் க்ரோல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் இன்ஜினுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற கோடை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். டிஸ்அலோ : /wp-admin அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேர்ட்பிரஸ்க்கான லாகின் சப்டைரக்டரி. ஸோ இதில் இருக்கிற பேஜஸ் எல்லாமே சர்ச் இன்ஜினில் அப்பியர் ஆகக்கூடாது. இன்கேஸ் உங்களுக்கு உங்களோட வெப்சைட்டில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் சப்டைரக்டரி நீங்கள் சர்ச் இன்ஜினுக்கு தெரியக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அப்போ அந்த சப்டைரக்டரியோட URL இங்கே கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சர்வீஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் ஒரு 10 பேஜ் வச்சுருந்தேன் அப்படின்னா அந்த 10 பேஜுமே சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் ஆகாது. அடுத்து அலோ ஃபங்க்ஷனை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த அலோ ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியாக யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யூசர் ஏஜென்ட்டில் ஸ்டார் கொடுத்துட்டு டிஸ்அலோவில் நீங்கள் ஒரு சப்டைரக்டரி, அதாவது இமேஜ் அப்படின்ற ஒரு சப்டைரக்டரியை நீங்கள் டிஸ்அலோ பண்ணிடுறீங்க. ஸோ இமேஜுக்குள்ளே அகைன் ஒரு ஃபோல்டர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு SEO அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிருக்கீங்க. அந்த ஃபோல்டர் மட்டும் நீங்கள் சர்ச் இன்ஜின் அலோ பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ அலோ அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டிஸ்அலோ பண்ண ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற நீங்கள் அலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஃபோல்டரோட லிங்க்கை நீங்கள் கொடுக்கும்போது அந்த பர்டிகுலர் சப்டைரக்டரி மட்டும் சர்ச் இன்ஜினில் இண்டெக்ஸ் ஆகும். அடுத்து க்ரோல் டிலே. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எங்கே நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு ஷேர்ட் ஹோஸ்டிங் வச்சிருக்கீங்க இல்லைனா ஒரு லோ ஸ்பீட் வெப் ஹோஸ்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்னும் போது அப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு வெப் க்ரோலர் உங்களோட வெப்சைட்டை க்ரோல் பண்ணும்போது நிறைய ரிக்வஸ்ட்டை வந்து சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த ரிக்வஸ்ட்டை உங்களோட வெப்சைட் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா அப்போ ஈஸியாக என்டையர் வெப்சைட்டுமே க்ரோல் ஆகிடும். இன்கேஸ் உங்களுடைய வெப் சர்வர் வந்து அந்த ரிக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா அப்போ நம்ம இந்த க்ரோல் டிலே ஃபீச்சரை யூஸ் பண்ணி
ஒவ்வொரு பேஜ் ஸ்க்ரோல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் டைம் ஃப்ரேமை நம்ம செட் பண்ணி வெப் ஸ்க்ரோலரை ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். ஸோ அதனால ஃப்ரீக்வன்சி கேப் வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் 10 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இந்த 10 பார்த்தீங்க அப்படின்னா 10 மில்லி செகண்ட். ஸோ ஒரு பேஜை ஸ்க்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் 10 மில்லி செகண்ட் வெயிட் பண்ணி அடுத்த வெப் பேஜை நீங்க ஸ்க்ரோல் பண்ணுங்க அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த ஸ்க்ரோல் டிலே. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணல அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. இன் கேஸ் நீங்க புவர் ஹோஸ்டிங் என்விரான்மெண்ட் வச்சிருக்கீங்க, உங்களுடைய வெப்சைட் ஸ்லோவா லோட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணுங்க. அடுத்து சைட் மேப். ஸோ மேக்ஸிமம் நம்ம கூகுள் சர்ச் கன்சோல் அப்புறம் பிங் வெப்மாஸ்டர் டூல் இங்கே தான் நம்மளுடைய சைட் மேப்பை வந்து சப்மிட் பண்ணுவோம். அதை விட்டு நிறைய யாகு, எம்எஸ்என் இந்த மாதிரி நிறைய சர்ச் இன்ஜின் வந்து இருக்கு. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம சப்மிட் பண்ண முடியாது. ஸோ அதை ஈஸி பண்ண தான் நம்ம robot.txt ஃபைலுக்குள்ளவே நம்மளுடைய சைட் மேப்பை வந்து நம்ம லிங்க் பண்ணி வைக்கிறோம். ஸோ இந்த இடத்துல நான் யூசர் ஏஜென்ட் ஸ்டார் அப்படின்னு கொடுத்துட்டு டிஸ்அலோ என்னமே கொடுக்கல. சைட் மேப் அப்படின்ற ஒரு ஃபீச்சரை யூஸ் பண்ணி நாம ஜென்ரேட் பண்ண அந்த சைட் மேப்க்கான அப்சல்யூட் பாத்தை நீங்க இங்க கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா சர்ச் இன்ஜினுமே இந்த சைட் மேப்பை ஃபாலோ பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டை ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவங்களுடைய சர்ச் இன்ஜின்ல ரேங்க் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த robot.txt ஃபைலை நம்ம மேனுவலாகவும் கிரியேட் பண்ணலாம். ஆனால் உங்களோட வெப்சைட்ல இருக்கிற URL எல்லாம் அதில் ஃபீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ஃப்ரீ ஆன்லைன் டூலை யூஸ் பண்ணி இந்த robot.txt ஃபைலை ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நாம் யூஸ் பண்ணுற வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா simplifiedseotool.com தான். இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக பில்ட் பண்ண வெப்சைட் தான். ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு simplifiedseotool.com அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறேன். ஸோ இதுதான் அது. இங்கே robot.txt Generator அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரண்ட்லேயே கொடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல டிஃபால்ட் ஆல் ரோபோட் ஆர் அப்படின்னு இருக்கும். இதில் அலோ அப்படின்றது அப்படியே வச்சுக்காங்க. ஸ்க்ரோல் டிலேல உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் இருக்கிற மில்லி செகண்ட்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்காங்க. இன்கேஸ் நீங்கள் சைட் மேப்பை உங்களுடைய robot.txt ஃபைலில் யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா அப்போ உங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிற அந்த சைட் மேப்க்கான லிங்க் அங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸாம்பிளுக்கு simplified e-learning.in அப்படின்றத காப்பி பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் சைட் மேப் .xml அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ உங்களுடைய சைட் மேப்க்கான URL இங்கே கொடுங்க. அடுத்து சர்ச் பாட்டில் இங்கே நிறைய சர்ச் என்ஜினோட பாட்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கேன். சேம் ஆஸ் டிஃபால்ட் அப்படின்றது அப்படியே விட்டிங்க அப்படின்னா இதில் இருக்கிற எல்லா சர்ச் என்ஜினுக்குமே உங்களுடைய என்டையர் வெப்சைட்டும் ஸ்க்ரோலபிளாக இருக்கும். ஸோ இதில் நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அடுத்து ரெஸ்ட்ரிக்டட் டைரக்டரிஸ். ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபோல்டரை சர்ச் என்ஜின் இண்டெக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை இந்த இடத்துல கொடுங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் PDF அப்படின்ற சப்டைரக்டரி சர்ச் என்ஜினில் இண்டெக்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றதால இந்த லிங்க்கை நான் அங்கே கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு எந்த ஃபோல்டர் உங்களுக்கு இண்டெக்ஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோல்டரோட URL இங்கே கொடுங்க. அடுத்து கிரியேட் robot.txt அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ ஓகே கொடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா robot.txt ஃபைலுக்கான கோட் வந்து ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் டைரெக்டாக காப்பி பண்ணி உங்களுடைய ஹோஸ்டிங்கில் ஒரு robot.txt ஃபைலை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே போட வேண்டியிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா கிரியேட் அண்ட் சேவ் as robot.txt ஃபைல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. இப்போ robot.txt ஃபைல் வந்து உங்களுக்கு டைரெக்டாக டவுன்லோடே ஆகிடும். இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அதே கோடுங்க அப்பியர் ஆகுது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இந்த ஃபைலை நம்மளுடைய டொமைனோட ரூட் ஃபோல்டரில் போட வேண்டியிருக்கும். ஸோ இதுக்கு நான் என்னோட ஹோஸ்டிங் போகிறேன். இங்கே அப்லோட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். இப்போ டவுன்லோட் ஆன அந்த robot.txt ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணுவோம். இப்போ நம்மளுடைய ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இப்போ இது பப்ளிக்காக அவைலபிளாக இருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுக்கு நான் blog.simplifiedeelearning.in அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்திருக்கேன். இங்கே /robot.txt அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இது பப்ளிக்காகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்படி அப்பியர் ஆச்சு அப்படின்னா அப்போ நீங்கள் ப்ராப்பராக உங்களுடைய robot.txt ஃபைலை அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்போ உங்களுக்கு robot.txt அப்படின்னா என்ன, அப்புறம் அதோட யூசஸ் என்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இன்கேஸ் இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன். இன்னும் நீங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. அப்போ தான் அடுத்து போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் எ குட் டே.